தமிழே வெல்லும் ஆல் தமிழ்நாடு ஃப்ரீ தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஓர் இரவில் எட்டப்படவில்லை. அவர்கள் நண்பர்கள் உறங்கிய போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி குரூப் 4 ஆஸ்பிரன்ஸான நீங்கள் கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4ல் ஒரு டாப் ஸ்கோர் எடுத்து நல்ல போஸ்ட் வந்து வாங்கிடலாம். ஓகே, நம்மளை வந்து என்ன இப்போ பொதுத்தமிழ் பார்த்துட்ருக்கோம். பொதுத்தமிழ் வந்து எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து விடாமுயற்சியோட கண்டிப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக படிக்கிறது மட்டும் கிடையாது, ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதா ஃபுல்லாக ஆன்சர் போட்டு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எப்படி உட்காந்து ஆன்சர் போட்டு பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஓகேவா? அப்போது 1 மணி நேரமோ இல்லை 1.5 மணி நேரமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு இடையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பிறகு நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ 1.5 மாதம் தானே இருக்குது. அப்போது நீங்கள் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு நாளும் டெய்லியுமே சொல்கிறேன், ஒரு 100 கொஸ்டின் பொது தமிழ் கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க. ஒரு 5 மணி நேரமாவது தமிழுக்கு மட்டுமே வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. அப்போ தான் உங்களால் ஃபைனல் எக்ஸாமில் ஒரு 97 எபவ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ப்ராக்டிஸ் தான் உங்களை வந்து பர்ஃபெக்டாக மாற்றும். ஸோ விடாமுயற்சியோடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட லாஸ்ட் கிளாஸில், அதாவது லாஸ்ட் வந்து நம்ம அதோட இது போக என்னென்னா நிறைய ஆன்சர் டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணுறோம். அது போக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா? எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்மளோட இலக்கணம் தொடர்பானது நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம்ல, எல்லாமே நீங்கள் வந்து போய் செக் பண்ணுங்கள். அது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, சிலபஸ் பேஸ் பண்ணி தானே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோஸுமே வந்து பாருங்கள். பார்க்க ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்தாலும் அதை நீங்கள் போய் புக்கில் பாருங்கள், கனெக்ட் பண்ணி படிக்க பாருங்கள். ஓகேவா? சரி, லாஸ்ட் 10th ஸ்டாண்டர்டோட ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? அதோட டாப் மார்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி ரொம்ப நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. 10th வந்து 93 ஸ்கோர் வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர். இன்னும் கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த மீதம் இருக்கக்கூடிய 7 மார்க்ஸுமே வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? சூப்பர் மார்க் எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகா 90 மார்க்ஸ், ரொம்ப நல்ல ஸ்கோர். அப்புறம் பரந்தாமன் வந்து 89 வந்து எடுத்திருக்காங்க. கார்த்தி 82. அடுத்து மீனலோச்சினி 77. கொஞ்சம் மிஸ் ஆகிறத நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து மிஸ் ஆகாத மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கொண்டு போயிடணும். ஓகேவா? இதே மாதிரி மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் எந்த ஃபீலும் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களை பர்ஃபெக்டாக மாற்றும். ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டோட ஆன்சர் டிஸ்கஷன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாமா, டைம் வேஸ்ட் பண்ணாமல்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எழுத்து பேறு பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 8வது உறுப்பாக வரும் உறுப்பு புறத்துறுப்பு தான் வந்து எழுத்து பேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 8வது கிடையாது, 7வது. ஓகேவா? அப்போ இது தவறு. இடைநிலை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் இதனை எழுத்து பேரு என குறிப்பிடல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைநிலை வரவேண்டிய இடத்தில் இல்லை, சாரியை வரவேண்டிய இடத்தில். ஒவ்வொரு வரிகளும் முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்து பேரு எனப்படும். இது வந்து சரியான கூற்று தான். அடுத்து பாருங்கள், எழுத்து பேரு காலம் காட்டும், காலத்தை காட்டாத உறுப்பு தான் எழுத்து பேரு. சரியா? அப்போது இதுவும் தவறு, காலத்தை காட்டாது. அப்போ சரியான விடை என்னது? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு வரிகள். இதை கூறியவர் யார்? பாரதியார் வந்து சொல்லியிருக்கார். ஆன்சர் வந்து பி. ஓகேவா? அதுக்கடுத்து இயற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை குற்றால குறவஞ்சி. ஆன்சர் வந்து பி. இந்த குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூலை கவிதை கிரீடம் அப்படின்னு வந்து சொல்கிறார். யார்? இதோட ஆசிரியரான திரிக்கூட ராசப்ப கவிராயர் அவர்கள். இவர் பிறந்த ஊர் என்னது? திருநெல்வேலி. ஓகேவா? அப்போ நான் சொல்லும் போதே என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஞாபகம் வந்து வந்துடும். ஓகேவா? இதே போக இவர் குற்றாலத்தின் மீது தலபுராணம், ஸ்லேடை, யமக அந்தாதி, பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்களை வந்து இவர் பாடியுள்ளார். ஓகேவா? இவர் யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த நூலை இயற்றியுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனாரோட வேண்டுகோளுக்கிணங்க அவர் விருப்பத்துக்கு இணங்க பாடி அரங்கேற்றினார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா?
ஓகே, அடுத்து என்னது? ஒரு பொறுத்துக. எது தொடர்பானது? திருக்குறள் தொடர்பானது. 3 முப்பால்களாக திருக்குறள் வந்து வகுக்கப்படுகிறதா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பாயிரவியல். பாயிரவியல்ல எத்தனை அதிகாரங்கள்? எல்லாமே அதிகாரங்களை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. பாயிரவியல் அப்படிங்கிறது 4 அதிகாரங்கள், சரியா? நெக்ஸ்ட் அமைச்சியல் அப்படிங்கிறது 32 அதிகாரங்கள். அடுத்து கற்பியல் அப்படிங்கிறது 18 அதிகாரங்கள். அடுத்து என்னது? ஊழியல் அப்படிங்கிறது 1 அதிகாரம். அதுக்கடுத்து என்னது? ஒளிபியல் அப்படிங்கிறது 13 அதிகாரம். ஓகேவா? ஆன்சர் என்னது? 4க்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, டச்சுக்காரர்கள். வரலாறோட சேர்ந்த ஒரு கொஸ்டின் வந்து இதில் கேட்டிருக்காங்க, டச்சுக்காரர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது யாரை நினைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன? 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? மறதியால் கெட்டவர்களை. மறதியால் கெட்டவர்களை. நெக்ஸ்ட் பார்ப்போம். 18 பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 18 அகம் புறம் சார்ந்த நூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து அகமும் புறமும் சார்ந்ததா? இது வந்து ஒரு புறநூல். ஓகேவா? புறநூல். அப்போ இது வந்து தவறு. நெக்ஸ்ட் சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்தியம்பும் நூல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியான கூற்றுதான். அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? முதல் 10 பாடல்களும் இறுதி 10 பாடல்களும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். மீதம் இருக்கக்கூடிய 8, 10 மட்டும்தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்போ இது சரி. அதுக்கப்புறம் 4ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ஆம் பத்து கிடையாது, 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆன்சர் என்னதுப்பா? சி. 2, 3 சரி, 1, 4 தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட், தஞ்சை கோவில் எத்தகைய கலைப்பாணியை சார்ந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன? மொத்தம் 3 கலைப்பாணிகள் இருக்கு. நாகரம், வேசரம் மற்றும் திராவிடம் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுல தஞ்சை பெரிய கோவில் வந்து என்ன கலைப்பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திராவிட கலைப்பாணியை சார்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தமிழ் பதிப்புலகின் தலைமன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது எல்லாமே. இது 11th and 12th வந்து புக் பேக்கில் வந்து ஒரு சான்றோர்கள் பற்றி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் வந்து இது. எல்லாமே தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? சீவை தாமோதரனார். ஓகேவா? இவர் வந்து எங்கே பிறந்தார்? யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். எந்த வருடம்? 1832 1901 இடையே வாழ்ந்தவர் தான் வந்து தாமோதரனார் அவர்கள். ஓகே, இவர் வந்து 1868 தொல்காப்பிய சொல் அதிகாரத்துக்கு சேனாவரையர் உரையும், அது போக பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரசோழியம் போன்ற நூல்களையும் பதிப்பித்தவர் தான் தாமோதரனார் அவர்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. திருவிக்கா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். இது என்னதெல்லாம்? நவசக்தி, தேசபக்தன். ரெண்டுலையுமே அவர் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். அப்போ ஆன்சர் என்னமா? டி. ஆன்சர் டி, ஏ மற்றும் பி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செங்கீரை பருவம். பிள்ளைத்தமிழில் இருக்கக்கூடிய பருவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழ் நூலில் எத்தனையாவது பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிள்ளைத்தமிழில் மொத்தம் எத்தனை பருவங்கள் இருக்கு? 10 பருவங்கள் இருக்கு. கரெக்டா? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, சிற்றில், சிறுதேர், சிறுபறை, அம்புலி, இந்த மாதிரி 10 பருவங்கள் வந்து இருக்கு. இதுல வந்து சிற்றில், சிறுதேர், சிறுபறை அப்படிங்கிறது ஆண்பாலுக்கானது. அதுக்கப்புறம் கலங்கு, அம்மானை, ஊசல், இந்த 3மே வந்து பெண்பாலுக்கு உரியது. மற்ற 7மே வந்து பொதுவான பருவங்கள். சரியா? அப்ப காப்பு, செங்கீரை, அப்ப என்ன பருவம்? 2ஆம் பருவம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாமார்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? தேவாரம். முதல் மூவர் எழுதிய தேவாரத்தில் இருக்கக்கூடிய வரிகள் தான் வந்து இந்த வரிகள். நெக்ஸ்ட் பார்ப்போமா? கீழ்கண்ட தஞ்சை பெரிய கோவில் பற்றிய கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் எனது 10ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முதலாம் ராசராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது 10ஆம் நூற்றாண்டில் கிடையாது, அவன் 11ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்தவன். அடுத்து இக்கோவில் 1001ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 1001 இல்லை, 1010ஆம் ஆண்டு. அப்போது 1003 1010க்கு இடைப்பட்ட பீரியடில் வந்து அவங்க அந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து இது நம் கோவிலில் உள்ள கற்றளி கோவில்களிலேயே பெரியதும் உயரமானதும் ஆகும். சரியான கூற்று. அடுத்து பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் கோபுரம். ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள், இதுவும் சரிதான். ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? கூற்றுகளில் 1, 2 தவறு, 3, 4 சரி. அப்போ ஆன்சர் என்னதுப்பா? ஆன்சர் 13க்கு ஆன்சர் சி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அழகர் கிள்ளை விடு தூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? இதோட கன்னிகள் எத்தனை? 239 கன்னிகளை வந்து உடையது. ஆன்சர் பி. ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் ஆன்சர் என்னது? திருவிக்கா. ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக. இடைநிலைகள் தொடர்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இறந்த கால இடைநிலை. அப்போ இடைநிலைகள் அப்படிங்கும்போது என்னது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலத்தை உணர்த்தும் உறுப்பு தான் வந்து இடைநிலை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இடைநிலையை 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. கால இடைநிலை மற்றும் எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். கால இடைநிலை அப்படிங்கிறது 3 வகையாக பிரிக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்குமா? அப்போ எதிர்மறை இடைநிலை அப்படிங்கிறது அதோட உறுப்புகள் இல், அல், ஆ அப்படிங்கிறது. அப்போ கால இடைநிலையில் இறந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது இத்து, இட்டு, இரு, இன்னு. ஃபர்ஸ்ட் என்னது? இறந்த காலம். ஓகே, அப்போ இது 1. செகண்ட் என்னது? நிகழ்கால இடைநிலை. கிறு, கின்று, ஆனின்று. ஓகேவா? அடுத்து எதிர்மறை இடைநிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதிர்மறை இடைநிலை என்னது? இல், அல், ஆ அப்படிங்கிறது. அப்போ இது வந்து எதிர்மறை இடைநிலை. அப்போ எதிர்காலம்னா என்னது? ஃபியூச்சர். இப்பும் இவ்வும். ஓகேவா? அப்போ 16க்கு ஆன்சர் என்னது? 3, 1, 4, 2. ஆன்சர் சி. சி. ஓகே, நெக்ஸ்ட் நேயர் விருப்பம் பித்தன் முதலான நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னது? அப்துல் ரஹ்மான். ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துக்கை தண்டா கை கடும் துப்பின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அது என்னது? சிவகாமி சரிதம். சரியா? சாரி, 10 ஓகேவா? ஆன்சர் என்னது? 10 சேரர்கள் பற்றிய ஒரு நூல் தான் வந்து 10 சேர மன்னர்களை பற்றி உள்ளது. இது வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற ஒரு அரசரை பற்றி குமட்டூர் கண்ணனார் இயற்றிய வரிகள் தான் இந்த வரிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருக்குறள் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது? அடையடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்ப்போம். மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிளைக்கதை என்னது? சிவகாமியின் சரிதம். நம்ம குழம்புவோம் சிவகாமியின் சபதமா சரிதமான்னு. அப்போ சரிதம். ஆன்சர் வந்து ஏ. 20க்கு ஆன்சர் ஏ. ஓகே, இது வந்து முதல் பாவடிவ நூல் தான் வந்து இந்த சிவகாமி மனோன்மணி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவர் லிட்டன் எழுதிய மறைவழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் வந்து மனோன்மணி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இக்குறளில் பயின்று வரும் அணி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? பிரிது மொழிதல் அணி. 21க்கு வந்து ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாரதிதாசன் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்ந்தெடுக. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் புரட்சி கவி வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து சரி. அடுத்து ரஷ்ய மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரஷ்ய மொழி கிடையாது, பிரெஞ்சு மொழி. ஓகேவா? பிரெஞ்சு.
அடுத்து குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியுள்ளார், இது சரிதான். அடுத்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது, இதுவும் சரிதான். அப்போ தவறான கூற்று என்னது? ஆன்சர் பி. 22க்கு ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வரிகள்லாம் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னது யாரு? கபிலர்னு சொன்னாங்க. இது வந்து கபிலர் கிடையாது, வள்ளுவர், திருவள்ளுவர். அடுத்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார்? பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. ஆனால் சரியான கூற்று யாரு? பாரதியார் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, பாரதியார். அப்போ கீழ்கண்ட இணைகள் அப்படிங்கும்போது இணைகள் 1, 2 தவறு. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் அகநானூற்றில் உள்ள மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மணிமேடை பவளம் அப்படின்னா 180 பாடல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அகநானூற்றில் 3 வகைகளாக வந்து பிரிக்கிறாங்க. களிற்றியானை நிறை, மணிமேடை பவளம், நித்தில கோவை. அப்போ களிற்றியானை நிறையில மொத்தம் 120 பாடல்கள், மணிமேடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்தில கோவையில் 100 பாடல்கள். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருத்தக்க தேவர் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இவர் சேர நாட்டை சேர்ந்தவர். 25க்கு இவர் சேர நாட்டை சேர்ந்தவர். இவர் சேர நாடா? இவர் சோழ நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா. நெக்ஸ்ட் பௌத்த சமய துறவி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் பௌத்த சமயம் கிடையாது, சமண சமய துறவி, சமண சமயம். அப்போ இதுவும் தவறு. அடுத்து நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றியுள்ள, இது வந்து கரெக்டு தான். அடுத்து இவர் இயற்றிய நரிவிருத்தம் என்னும் நூல் மணநூல் என்று அழைக்கப்படுகின்றது. இது நரிவிருத்தம் வந்து மணநூல் சொல்ல மாட்டாங்க, சீவக சிந்தாமணியை தான் வந்து மணநூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ இது வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்னது? சரியானது அப்படின்னா ஆன்சர் வந்து சி. அப்போ சீவக சிந்தாமணி இயற்றுவதற்கு ஒரு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் வந்து நரிவிருத்தம். அடுத்து பார்ப்போம். புறநானூற்று பாடலை முழுவதுமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இந்த வரிகளை நீங்கள் நல்லா பார்க்கணும். முழுவதுமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னது? ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் முழுவதுமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அப்போ சில பாடல்கள் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜி.யு. போப் வந்து மொழிபெயர்த்துள்ளார். இதை முதலாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1984 ஊவை சாமிநாதர் அவர்கள் பதிப்பித்துள்ளார். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் என்ன பெயரில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி 400 songs of war and wisdom. ஓகேவா, an anthology of poem from classical தமிழ் த புறநானூறு அப்படிங்கிற பெயரில் வந்து இவர் மொழிபெயர்த்துள்ளார். இதே நேரத்தில் ஜி.யு. போப் வந்து எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற பெயரில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. ராசராசனால் தட்சிண மேரு என அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜராஜன் கெட்டிய கோவில் தான் என்னது? தஞ்சை பெரிய கோவில். கரெக்டா? அப்போ சரியான விடை என்னது? தஞ்சை பெரிய கோவில். அவர் தான் அந்த கோவிலை தட்சிண மேரு அப்படின்னு வந்து அழைக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பண்பு பெயர் புணர்ச்சி விதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்னது? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போ பண்பு பெயர் புணர்ச்சி விதிகளில் என்னென்னலாம் வரும்? ஃபர்ஸ்ட் என்னது? ஈறு போதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னுற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கியல்பே. இதுதான் வந்து பண்பு பெயர் விதிகள். அப்போ இது வந்து தனிக்குறில் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி விதிகளில் வராது. அடுத்து பார்ப்போமா. 29 இரவெனும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும். இக்குறளில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. உருவக அணி. ஆன்சர் என்னது? சி, உருவக அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்னது? 1, 3, 5. இது வந்து எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? திணை அடிப்படையில் வந்து பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டுள்ளது அகநானூற்றில். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 1, 3, 5 அந்த பாடல்கள்லாம் வந்து எது சேர்ந்தது? பாலை நிலத்தை வந்து சேர்ந்தது. ஓகேவா. அடுத்து என்னது? 2, 8 அப்படிங்கிறது
குறிஞ்சி நிலத்தை வந்து சேர்ந்தது. அதே மாதிரி 4-14 அப்படிங்கிறது முல்லை நிலத்தை சேர்ந்தது பாடல்கள். அடுத்து 6-16 அப்படிங்கிறது மருத நிலம். அடுத்து 10-20 அப்படிங்கிறது நெய்தல் நிலத்தை சார்ந்த பாடல்கள். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் சி. 30க்கு ஆன்சர் சி. ஓகேவா? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெருஞ்சி எனும் கவிதை நூலின் தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெருஞ்சி அப்படிங்கிற கவிதை நூல். ஆன்சர் வந்து ரா மீனாட்சி அவர்கள் தான் வந்து நெருஞ்சி அப்படிங்கிற கவிதை தொகுப்பின் ஆசிரியர். இது போக வேற என்னெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க? சுடுபூக்கள், தீபாவளி பயணம், அதுக்கடுத்து தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரில் இருந்து, கொடி விளக்கு போன்ற கவிதை நூல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்கண்ட கூற்றுகள் இதுவும் வந்து கட்டடக்கலை தொடர்பான ஒரு கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம் தான் வந்து கற்றளி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டு தான். ஆன்சர் இது சரிதான். அடுத்து மகேந்திரவர்ம பல்லவன் குடைவரை கோவில்களை அமைத்ததாக மாமண்டூர் கல்வெட்டு வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது மாமண்டூர் கிடையாது, மகேந்திரவாடி. சரியா? சாரி, மாமண்டூர் கிடையாது, மண்டகப்பட்டு. சாரி, மண்டகப்பட்டு. அடுத்து பாருங்க, கிரேக்க அறிஞர் ஷீல்ஸ் தீவிரமாக கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து பெரிய கோவிலை ராசராச சோழன் தான் கட்டினான் என்று உறுதி வந்து செய்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவர் வந்து கிரேக்க அறிஞர் கிடையாது, ஜெர்மனி அறிஞர். அப்போ இதுவும் தவறு. அடுத்து ஃப்ரெஸ்கோ வகை ஓவியங்களை அஜந்தா, எல்லோரா, சித்தனவாசல் போன்ற இடங்களில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அப்போ என்னது? ஆன்சர் 1 மற்றும் 4 சரி. ஆன்சர் சி. 32க்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அழகிய பெரியவன் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழகிய பெரியவனின் இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட இயற்பெயர் என்னது? சிவராமலிங்கம் இல்லை, அரவிந்தன். அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. செகண்ட் என்னது? தகப்பன் கொடி என்னும் சிறுகதைக்காக 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசின் விருது வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விருதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் சிறுகதை கிடையாது, புதினம். அந்த புதினத்துக்காக தான் வந்து இவர் தமிழக அரசின் விருது வந்து பெற்றுள்ளார். அரூப நஞ்சு இவர் இயற்றிய கவிதை தொகுப்பு ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அடுத்து மீள்கோணம், பெருகும் வேட்கை போன்றவை இவர் இயற்றிய சிறுகதை நூல்கள்னு சொல்லியிருக்காங்க. இது சிறுகதை கிடையாது, கட்டுரை நூல்கள். அப்போ சரியான விடை என்னது? ஆன்சர் சி. 33க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? என் கடன் பணி செய்து கிடப்பதை என்ற திருவாக்கை தந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணணும். திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். அப்போ எங்க இருக்கு? சி. ஆன்சர் வந்து சி. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னா அது திருநாவுக்கரசர். அடுத்து 35 மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துக்கை தண்டா கைகடும் துப்பின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட வரிகள் எங்க இடம்பெற்றிருக்கு? பதிற்றுப்பத்து, சேர மன்னர்கள் தொடர்பான பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ளதுதான் இந்த வரிகள். அடுத்து மதுசூதனன் நடத்திய சிற்றிதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லா. ஆன்சர் என்னது? 36 சி. இதெல்லாம் கண்ண மூடின ஆன்சர் வந்து நம்ம பண்ணிடணும். அப்போ அந்த மதுசூதனன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆத்மனாம் அப்படின்னு வந்து இவர் அழைக்கப்படுகின்றார். ஓகேவா? சரி, இவர் வந்து காகிதத்தில் ஒரு கோடு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பும் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதோட சரியான விடை என்னது? எழுத்து இதழ் அப்படின்னாலே சீசு செல்லப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அடுத்து உருமிட துதவா உவர்நில மூட்டியும் வரையா மரபின் மாறி போல கடா யானை கலர்கால் பேகன். இதோட தொடர்ந்து வரக்கூடிய வரிகள், இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை புறநானூற்றின் வரிகள். அடுத்து பார்ப்போமா? ஒரு பொறுத்துக டைரக்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்னது? இந்துளம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு வந்து ஒரு குழப்பக்கூடிய ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்னது? இந்துளம் அப்படிங்கிறது என்னதுமா? பண். ஆன்சர் பண். ஓகேவா? அடுத்து உளம் அப்படிங்கிறது என்னது? பறவை. உள்ளான் அப்படிங்கிற பறவைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னது? ஆரளி. ஆரளினா என்னது? வண்டு. அடுத்து மஞ்சைனா மயில்.
ஆன்சர் என்னது? ஆன்சர் அப்போ பி ஆன்சர். 4 2 1 3. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, சொற்றொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வரிகளையும் திரும்ப திரும்ப ரீட் பண்ணிங்கன்னா என்னது வரும்? இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். ஆன்சர் பி. ஓகேவா? திரும்ப திரும்ப எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவி சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? டிகேசி, டிகே சிதம்பரனார் அப்படின்னு சொல்கிறோம். ரசிகமணின் என அழைக்கப்படுபவர் தான் இந்த டிகே சிதம்பரனார் அவர்கள். 1882 1954 கிடைப்பட்ட காலத்தில் வந்து வாழ்ந்தவர் தான் டிகே சிதம்பரனார் அவர்கள். இவர் வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் இலக்கிய கூட்டம் தன் வீட்டிற்கு வெளியே நடத்தியவர் தான் வந்து சிதம்பரனார் அவர்கள். ஓகேவா? மிக முக்கியமான ஒரு ஆளுமை. நெக்ஸ்ட், கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. 42. அதுக்கு என்னது சொல்லியிருக்காங்க? திருக்குறள்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து திருக்குறளா? அது வந்து திருமந்திரம். ஆன்சர் என்னது? திருமந்திரம். அப்போ முதல் கூற்று தவறு, முதல் இணை தவறு. அடுத்து கல்வி அழகே அழகு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து சரிதான். ஓகேவா? இது சொன்ன நூல் என்னது? கல்வி அழகுங்கிறது நாலடியார். அதுக்கடுத்து என்னது? இளமையில் கல் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார் அவர்கள். அதிவீரராம பாண்டியர் கிடையாது, ஔவை. அப்போ எத்தனை இணைகள் வந்து சரின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இணை மட்டும்தான் சரி, ஒரு இணை. அடுத்து சிவராமலிங்கம் தொடர்பான புனை பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட புனை பெயர்களில் பொருந்தாதது இது லங்காபுரி ராஜா. ஆன்சர் வந்து சி. மற்ற 3மே வந்து அவரோட புனை பெயர்கள் தான். இவர் வந்து பிரமிழ் அப்படிங்கிற பெயரில் வந்து கவிதை வந்து இயற்றுவார். இலங்கையில் பிறந்தவர் தான் வந்து இந்த சிவராமலிங்கம் அவர்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் என்னது? பிரித்திகா யாஷினி அப்படிங்கிறது தான் வந்து முதல் திருநங்கை இந்தியாவில். சரியா? இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் தான் வந்து பிரித்திகா யாஷினி. ஓகேவா? நெக்ஸ்ட், உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? சாமுவேல் பெப்பிசு. ஆன்சர் சி. 45க்கு ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஒரு பொறுத்துக முக்கியமான ஒரு கொஸ்டின். மருதம். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து பாடல் வந்து இயற்றியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட ஒரு பொறுத்துக தான் இது வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? மருதம். மருதம் ஓரம் போகியார். ஆன்சர் என்னது? 4வது. அடுத்து நெய்தல். நெய்தல்னா என்னது? அம்மூவனார். அடுத்து குறிஞ்சி. குறிஞ்சினாலே என்னது? குறிஞ்சினாலே கபிலர் தான். ஓகேவா? அடுத்து முல்லை. முல்லை பேயனார். அடுத்து பாலை ஓதலாந்தையார். அப்போ ஆன்சர் என்னது? 4 1 2 3 5. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கலித்தொகை. ஓகேவா? அடுத்து அனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பின் கால வரையறை வந்து கேட்டிருக்கிறாங்க. கால வரையறைகள். அப்போ ஆன்சர் என்னது? 6 9 1736 11 1 1761 வரைய அவருடைய பிறந்த காலம். தமிழின் முதல் ஆன்சர் வந்து பி. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மனோன்மணியம் தான் முதல் பாவடிவ நாடக நூல். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? மனோன்மணியம் முதல் பாவடிவ நூல். ஆன்சர் டி. நாற்பத்தி 49க்கு ஆன்சர் டி. அதுக்கடுத்து வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றால குறவஞ்சி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கோலாலமாகி குறை கடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் எண்ணேடி என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்னது? மாணிக்க வாசகர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, பாலை நிலத்துக்குரிய கருப்பொருட்களில்
பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய கருப்பொருட்கள்லாம் என்னது? உணவு, மக்கள், பறவை, தொழில், பண், பறை, இது எல்லாமே வந்து என்னது? கருப்பொருட்களில் வந்து இடம்பெற்றும். கிட்டத்தட்ட 14 கருப்பொருட்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. அதில் பாலை நிலத்துக்கு வந்து எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளரி யாழ் அப்படிங்கிறது வந்து பொருந்தாது. அப்போ என்ன நிலத்துக்குரிய யாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நெய்தல் நிலத்துக்குள்ள யாழ். சரியா? நெய்தல் பண் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். பவனந்தி முனிவர் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இவர் பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டினை சார்ந்தவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 53. ஓகே, இது வந்து சரிதான். அப்புறம் சீயக்கங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார். இதுவும் சரிதான். அடுத்து ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரரான சந்திர பிரபாவின் உருவச் சிற்பம் உள்ளது. ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து பவனந்தி முனிவர் இயற்றிய நூலான நன்னூல் 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 கிடையாது, 2 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2. அப்போ ஆன்சர் என்னது? டி. அப்போ 2 அதிகாரங்கள் என்னது? எழுத்து, சொல் அப்படிங்கிற 2 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க 54க்கு. அப்போ இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூற்றின் பாடல் வரிகள் தான் வந்து இதில் இடம்பெற்றுள்ளது. இது எந்த மன்னனை பற்றி சொல்லியிருப்பாங்க? கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படிங்கிற மன்னனை பற்றிய வரிகள். நெக்ஸ்ட் ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அண்ட் 55க்கு என்னது விகுதி பெறாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர். இதுக்கெல்லாம் என்னது விகுதிகள்? என்னது? ஆளி, இதுக்கடுத்து ஆள், அது வந்து ஆளர் அப்படிங்கிறது விகுதிகள். இதில் மட்டும் விகுதி பெறாத சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும் சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. பல்லு, உலத்திப்பாட்டு, திருமலை முருகன் பல்லு. அப்போ அந்த பல்லுக்கோட சேர்ந்து தான் வந்து திருமலை முருகன் பல்லும் வந்து வருது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? இவை அனைத்தும். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? ஒரு பொறுத்துக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பா தொடர்பான ஒரு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்னது? நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? நேரிசை ஆசிரியப்பா அப்படிங்கிறது இறுதி அடியின் முந்தைய அடி சிந்தடியாக வரும். அப்போ சிந்தடி அப்படிங்கிறது எத்தனை? இது 3 அடிகளாக 3 சீர்களை பெற்று வருவது தான் வந்து சிந்தடி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இணை குரல் ஆசிரியப்பா அப்படிங்கிறது எது சொல்லுவோம்? முதலடியும் இறுதி அடியும் அளவடிகளாக வரும். அளவடினா என்னது? 4 சீர்கள் வருவது. எப்படி இருக்கும் 4 சீர்கள்? 1 2 3 4. இதுதான் வந்து அளவடி. அதுக்கடுத்து என்னது? நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படிங்கிறது எல்லா அடிகளும் அளவடியாக வரும். 3. அடுத்து அடிமறி மண்டல ஆசிரியப்பா அப்படிங்கிறது அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாமல் வருவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. 4. அப்போ ஆன்சர் என்னது? ஏ. 57க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பேசு என்னும் வேர் சொல்லினை வினையாளனையும் பெயராக மாற்றுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? பேசியவர். வினையார். 58க்கு ஆன்சர் பேசியவர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. மாணிக்க வாசகர் இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் வகையில் பாடிய திருச்சாளல் வகை பாடல்கள் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர் சி. 20 வகையான பாடல்கள் வந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க. அப்போ திருச்சாளல் அப்படின்னா சாளல் அப்படிங்கிறது என்னது? ஒரு வகை பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான் வந்து சாளல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்யுள் வகை தான் வந்து திருச்சாளல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? முத்துலிங்கம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் என்னது? முத்துலிங்கம் யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பிறந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு இலங்கை அரசின் முதல் பரிசினை பெற்றார். இது வந்து என்னது? தவறான கூற்று. அடுத்து வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்றார். கரெக்டு தான். அடுத்து மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல நாவல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. 1 3 சரி, 2 4
தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நன்று நன்று ஒரு இலக்கண குறிப்பு தருக. அப்போ ஆன்சர் என்னது? நன்று நன்றுங்கிறது ஒரு அடுக்கு தொடர். ஆன்சர் சி. அப்போ அடுக்கு தொடர் அப்படிங்கிறது 2 முதல் 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்துக்கு சொற்களை பிரித்தாலும் பொருள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது அடுக்கு தொடர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட வரிகளுக்கு சொந்தக்காரர் யாரு? இன்குலாப் கவிதைகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவர் வந்து தன்னுடைய கவிதைகளை ஒவ்வொரு பெயரிலும் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிற பெயர்ல வந்து தொகுத்துள்ளார். இந்த சாகுல் இவரோட இயற்பெயர் என்னது? சாகுல் ஹமீது அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றது. இவர் தன் இறந்த பிறகு தன்னுடைய உடலை செங்கம் அரசு மருத்துவமனைக்கு ஒப்படைக்குமாறு கூறியுள்ளார். ஓகேவா? கூறிய பிறகு அவளுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டது. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 63. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பசுவையா அப்படிங்கிற புனைப்பெயரில் எழுதினவர் யாரு? சுந்தர ராமசாமி. ஆன்சர் பி. 63க்கு ஆன்சர் பி. ஓகேவா? இது போக என்ன சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் அப்படிங்கிற சிறுகதையை வந்து எழுதியிருக்கிறாரு. ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அப்படிங்கிற புதினங்களை வந்து இவர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. அதுபோக செம்மின், தோட்டியின் மகன் போன்ற புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பெத்லஹேம் குறவஞ்சி சிற்றிலக்கிய நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட ஆசிரியர் யாரு? தஞ்சை வேதநாயக சாஸ்திரி. 64க்கு ஆன்சர் சி. எங்க பிறந்தார் இவரும் திருநெல்வேலியில் பிறந்தவர். அவர் பெற்றோர் தேவசகாயம் ஞானப்பூ என்பவரின் மகன் தான் வந்து வேதநாயக சாஸ்திரி அவர்கள். இவர் வந்து 25 வயதிலேயே இந்த நூலை வந்து இயற்றியுள்ளார். தம் இளம் வயதிலேயே இயற்றியுள்ளார். இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் வந்து வேதநாயக சாஸ்திரி அவர்கள். இது போக இவர் என்னென்ன நூல்கள் எழுதினாரு? ஞானத்தச்சன், ஞான உலா, ஆரணாதித்தம் அப்படிங்கிற நூல்களையும் இவர் வந்து இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? வினை, பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும் உவமை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்னது? உள்ளுரை உவமை. ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 65க்கு ஆன்சர் சி. அடுத்து, பாயிரம் இல்லது பணுவல் அன்றே என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட சரியான விடை என்னது? பவனந்தி முனிவர். அப்போ இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நன்னூலில் இடம்பெற்றுள்ள வரிகள் தான். ஓகே, இந்த நூல் வந்து எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. 2 அதிகாரங்களை வந்து கொண்டுள்ளது. எழுத்து அதிகாரம் மற்றும் சொல்லதிகாரம் அப்படின்னு 2 அதிகாரங்கள் கொண்டது. இந்த யார் வந்து வேண்டுகோளின்படி இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீயகங்கன் என்னும் சிற்றரசன் கேட்டுக்கொண்டதன் பேரில் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் வந்து நன்னூல். நெக்ஸ்ட், அருஞ்சமம் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சரியான விடை என்னது? 67க்கு ஆன்சர் பி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 68 பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பிரசம். பிரசம் அப்படிங்கிறது என்னது? 68க்கு தேன். சரியா? பிரசம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் தேன். அடுத்து கொழுநன். கொழுநன்னா என்னது? கணவன். சரியா? பிரசம்னா தேன், கொழுநன்னா கணவன். அதுக்கடுத்து வரன் அப்படிங்கிறது வறுமை. அடுத்து மதுகை அப்படிங்கிறது பெருமிதம். சரியா? அப்போ ஆன்சர் என்னது? பி. 1 3 4 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குறைக்கடல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? வினை தொகை. காலம் கறந்த பெயரச்சம் தான் வந்து வினை தொகை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். இதில் வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் சிறந்தவர்? அப்போ மீனாட்சி சுந்தரனார் தல புராணம் பாடுவதில் சிறந்தவர். ஆன்சர் என்னது? டி. 70க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பிரபஞ்சனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. பிரபஞ்சன் அப்படிங்கிறவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்னது? வானம் வசப்படும். ஆன்சர் என்னது? பி. ஓகேவா? ஆன்சர் பி.
ஓகே, இவர் வந்து இயற்பெயர் என்னது? வைத்தியலிங்கம் அப்படிங்கிற பெயர் பெற்றவர் தான் வந்து இந்த பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து பிறந்த ஊர் புதுச்சேரியில் பிறந்தவர். ஓகேவா? சரி, இந்த வரலாற்று புதினத்தை வந்து எந்த வருடம் இயற்றினார்? 1995 வந்து இயற்றினார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மயிலை, சீனி, வேங்கடசாமி ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர். ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து என்னது? சீனி, வேங்கடசாமி ஆங்கிலம், மலையாளம், உருது. ஓகே, இது தவறு. அடுத்து ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், இதுவும் தவறுதான். அதுக்கடுத்து ஆங்கிலம், சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம், இதுவும் தவறுதான். அப்போ சரியானது என்னது? ஏ ஆன்சர். அப்போ மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறவர் எப்போ பிறந்தவர்? 1900 1980 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். இவரை வந்து தமிழ் பேரவை செம்மல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொருத்துக்குள்ள அடைமொழிகளை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. பெண்ணின் அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஒன்மை உற ஓங்கும் உலகு என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதை வந்து சொன்னவர் யாரு? பாரதியார். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சாகித்ய அகாடமியின் விருது பெற்ற இந்திரனின் நூல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட இந்திரன் நூல் என்னது? பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். ஆன்சர் வந்து சி. ஓகேவா? இவருடைய இயற்பெயர் என்னது? ராசேந்திரன் தான் வந்து இவருடைய இயற்பெயர். இந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல். 2011 இயற்றப்பட்ட இந்த நூல் 2011 இந்த நூலுக்கு விருது வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மசான புகாகோ. ஓகேவா? மசான புகாகோ. ஆன்சர் வந்து பி. எந்த வருடம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 வந்து இயற்றியுள்ளார். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். முதுமொழி மாலை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? உமரு புலவர். ஆன்சர் சி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நாட்டிற்கு அணிகலன்களாக திருவள்ளுவர் கூறுவன யாவை அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு திருக்குறள் தொடர்பான ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர் என்னதெல்லாம் அணிகலன்கள்? பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம். இதுதான் வந்து நாட்டிற்கு அணிகலன்களாக திருவள்ளுவர் கூறியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று மணிமேகலை வந்து கூறுகின்றது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட், திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதுவும் சரிதான். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்களை தான் வந்து கணக்காயர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் ஊவை சாமிநாதர் திண்ணை கல்வி முறை மூலம் பாடம் வந்து பயின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இது திண்ணை கல்வி மூலமா இல்ல, உயர்கல்வி உயர்நிலை கல்வி மூலமாக. ஓகேவா? உயர்நிலை கல்வி முறை, உயர்நிலை இந்த முறையில் தான் வந்து அவர் பாடம் பயின்றார். அடுத்து 1835 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1835 அல்ல, 1857 வந்து சென்னை யூனிவர்சிட்டி வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ சரியான விடை என்னது? 1 மற்றும் 2. 78க்கு ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஆசியாவிலே முதலாக சிம்போனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிம்போனி அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் இளையராஜா அவர்கள். ஓகேவா? சரி, கன்னி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னி அப்படிங்கிறது என்னது? அண்மை விழிச்சொல். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? உருவகம் என்ற வழக்கு புது கவிதைகளில் எவ்வாறு வழங்கப்படும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ உருவகம் அப்படிங்கிறது புது கவிதைகளில் படிமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் டி. டி. 81க்கு ஆன்சர் டெல்லி, டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அப்போ ஃபர்ஸ்ட் எனது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். கரெக்டு தான். அவர் தான் வந்து காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். வண்ணச்சிந்து பாடுவதில் வல்லவர். அப்புறம் தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட. வெரி குட், இதுவும் சரிதான். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆன்சர் சி. கரெக்ட் தான். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா?
பொற்சிலம்பு என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ பொன் சிலம்பு அப்படிங்கிறது என்னது? பொன்னால் ஆன சிலம்பு. ஐ ஆள், அப்போ ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆன்சர் டி ஆன்சர். 83க்கு டி. அடுத்து பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டைரக்டான ஒரு வரிகள், பாரதிதாசன் இயற்றிய வரிகள். நெக்ஸ்ட் பார்ப்போம். நற்றினை பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இந்நூல் நல்ல திணை, நற்றிணை அப்படிங்கிறது நல்ல திணை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதுவும் சரியான கூற்று. அடுத்து இது 400 பாடல்களை கொண்டது. இதுவும் சரிதான். போதனார் இந்நூலின் பேரெல்லை 12 அடி என்னும் விதியை ஏற்படுத்தினார். போதனார் வந்து எத்தனை, இந்த பாடல்கள் வந்து 13 அடிகள்னு மாற்றினார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்றினை 9லிருந்து 12 அடிகள் வந்து கொண்ட நூல். அந்த 12 அப்படிங்கிற அடி வரையறையை போதனார் என்ன பண்ணியிருக்காரு? 13 அடி பாடல்களாக பாடியுள்ளார். சரியா? அப்போ தவறானது என்னது? ஆன்சர் டி. நெக்ஸ்ட் ஒரு இலக்கணம் தொடர்பான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்னது? மணி பிளஸ் மாலை, மெய் முதல் உயிர் ஈற்று, உயிர் முதல் மெய் ஈற்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நிலைமொழி வருமொழி அப்படிங்கிற புணர்ச்சி வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈற்று அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழியை வச்சு சொல்லப்படுது. அப்புறம் மெய் முதல் இல்லை உயிர் முதல் அப்படிங்கிறது வருமொழியை வந்து கவனத்தில் வச்சு சொல்லப்படுது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்னது? மெய் முதல். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மணி பிளஸ் மாலை அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து என்ன இருக்கு? உயிர் முதல். சரியா? சாரி, இதில் என்னது? மணியை வந்து எப்படி பிரிக்கலாம்? இன்னு பிளஸ் ஈன் பிரிக்கலாமா? அப்போது உயிர் எழுத்து வந்து இறுதியில் வந்திருக்கு. நிலைமொழியின் இறுதியில் உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்போ என்னது? உயிர் ஈற்று புணர்ச்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? பொன் பிளஸ் வண்டு. பொன் பிளஸ் வண்டு அப்படிங்கிறது இறுதியில் என்னவா இருக்குது? ஒரு மெய் எழுத்து இடம்பெற்றிருக்கு. அப்போது மெய் ஈற்று. அடுத்து பாருங்க, தமிழ் பிளஸ் நிலம். இதில் இருக்கக்கூடிய நிலம் என்ன பிரிக்கலாம்? இன்னு பிளஸ் ஈன் பிரிக்கலாமா? அப்போ இன் அப்படிங்கிற ஒரு மெய் எழுத்து. கரெக்டா? அப்போது மெய் முதல். அடுத்து பாருங்க, வாழை பிளஸ் இலை. ஈங்கிறது ஒரு உயிர் எழுத்து. அப்போ உயிர் முதல் புணர்ச்சி. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 4, 1, 3. ஆன்சர் பி. 86க்கு ஆன்சர் பி. அடுத்து கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது யார் சொன்னாரு? அப்துல் ரஹ்மான். ஆன்சர் சி. இந்த அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் என்னென்ன விருதுகள்? பாரதிதாசன் விருது வந்து பெற்றிருக்கிறார். அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழ் அன்னை விருது வந்து பெற்றவர் தான் வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள். இது போக வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அது போக நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல் என்னது? குறுந்தொகை தான் வந்து பல ஆசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல் தான். ஓகேவா? ஓகே, இதில் வந்து தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ வந்து தொகுத்தார். கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஆனந்தரங்கன் கோவை தியாகராஜ தேசிக. இது சரிதான். அடுத்து ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது அரிமதி தென்னகன். இதுவும் சரி. அடுத்து வானம் வசப்படும் பிரபஞ்சன். இதுவும் சரி. அப்போ எந்த இணை தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க? எதுவுமே தவறு இல்லை. மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து டி. மேற்கண்ட எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆசிரியராக்கினார் இதன் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட பகுதி என்னது? ஆன்சர் சி. ஆசிரியர் ஆக்கு. ஓகேவா? இதற்கு நமக்கு டவுட் வரும். இதோட பகுதி என்னதுன்னா ஆசிரியர் ஆக்கு. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பிங்கள நிகண்டு என்னும் நூலில் 103 பண்கள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து
இது வந்து சரிதான். அடுத்து பண்கள் பாடும் காலங்களுக்கு ஏற்றவாறு பகல்பண், கோடைப்பண், மழைப்பண் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது ரெண்டும் தவறு. பகல்பண், இரவு பண் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பொதுப்பண். ஓகேவா, இது இரவு, அப்புறம் இது பொதுப்பண். பொதுப்பண். அப்போ ஆன்சர் என்னது? இது வந்து தவறு. சரியா? அப்புறம் ஏஆர் ரகுமான் ஸ்லம்டாக் மில்லினியர் என்ற திரைப்படத்தின் இசைக்காக கோல்டன் குளோப் விருது பெற்றதன் மூலம் உலகளாவிய புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சரி. அடுத்து ஏஆர் ரகுமான் 1992ஆம் ஆண்டு ரோஜா எனும் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக தமது திரை இசை பயணத்தை தொடங்கினார். இதுவும் சரிதான். அப்போ தவறான கூற்று என்னது? ஆன்சர் பி. 91க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட், இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார் அப்படின்னு வந்து சொன்னவர் யாரு? மகாகவி பாரதியார். அவர் தான் வந்து பேசுவது போலவே எழுதவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறிய ஒரு ஆளுமை. அடுத்து, கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேருளவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னது? சிற்பி. சிற்பி பாலசுப்ரமணியம். ஓகேவா, இவர் தான் வந்து ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றவர். இவர் இது போக சிரித்த முத்துக்கள், நிலவுப்பு, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஆதிரை போன்ற பல கவிதை நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இவ்வோமை என்னது? காலம் அறிந்து விரைந்து செயல்படுவது தான் வந்து இந்த ஓமையால் விளக்கப்படும் கருத்து. ஆன்சர் பி. நெக்ஸ்ட், அப்துல் ரஹ்மான் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நான் அந்த நூல்கள்லாம் சொல்லியிருந்தேன். பால்வீதி, நேயர் விருப்பம், ஆலாபனை. அப்போ ஆன்சர் என்னது? தவறானது. ஒவ்வொரு புள்ளையும் அப்படிங்கிற ஒரு நூல் தான் வந்து பொருந்தாதது. அப்போ இதை எழுதினது சாகுல் ஹமீது அப்படிங்கிறவர் எழுதினார். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது நம்ம. நெக்ஸ்ட்டு, பொற்சிலம்பு புணர்ச்சி விதி காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஈறு போதல், முன்னின்று மெய்த்திரிதல், நானா வல்லினம் வர டாராவும். ஆன்சர் என்னது? சி. பொன் பிளஸ் சிலம்பு. அப்போ இந்த இன் என்னவாக மாறுகிறது? இர்ராக மாறுகின்றது. ஓகேவா, இந்த இன் இர்ராகவும் இந்த இன் இட்டாகவும் மாறுகின்றது. ஓகேவா, அப்போ நானா வல்லினமர டாராவும் அப்படிங்கிற விதிப்படி பொன் பிளஸ் சிலம்பு பொற்சிலம்பு என மாறுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 97வது கொஸ்டின். உற்றுளி உதவியும் உரு பொருள் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 97வது. இந்த மாதிரியான வரிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். பார்க்குற எல்லாமே நமக்கு ஆன்சர் மாதிரி தான் தெரியும். ஓகேவா? ஓகே, இதோட சரியான விடை என்னது? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். புறநானூற்று பாடல் வரிகள் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அயன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நமக்கு இருக்கிற எல்லாமே முக்கியம்தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், அயன் அப்படிங்கிறது என்னது? பிரம்மன் அப்படின்னு வந்து சொல்லுவோமா? அயன் அப்படிங்கிறது பிரம்மன். அடுத்து என்னது? ஆளாளம் அப்படிங்கிறது என்னது? நஞ்சு. ஆளாளம் நஞ்சு. அடுத்து அமை அப்படிங்கிறது மூங்கில். அடுத்து அந்தம் அப்படிங்கிறது முடிவு. ஆன்சர் என்னது? பி ஆன்சர். அப்போ ஆதினா தொடக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணம் ஆகியவற்றை ஆராய்க. கூற்று அப்படிங்கிறது சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என சங்கரதாஸ் சுவாமிகள் அழைக்கப்படுகிறார். இதுவும் சரிதான். அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆன்சர் சி. ஓகே, இவர் வந்து இது போக சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிற நாடக குழுவையும் வந்து உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். 1918 தத்துவ மீனலோச்சினி வித்வ பால சபா எனும் நாடக சபையை வந்து உருவாக்கி அதன் ஆசிரியராக பொறுப்பேற்றார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான விடை என்னது? பாரதி தாசன் அவர்கள். ஓகேவா? அப்போ உலகத்தோடு ஒப்பிடுபவர் யாரு? பாரதி தாசன்.
ஓகேவா? சரி, தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி வந்தால் அது வந்து பாரதியார். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? இதோட நம்மளோட ஆன்சர் டிஸ்கஷன் வந்து முடியுது. ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். டெய்லி வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து போட்டு பார்த்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.